புதுவரவு நேயர்களுக்கு வணக்கம். பரபரப்பான நாடாளுமன்ற தேர்தல் களம், சுறுசுறுப்பான சூறாவளி பிரச்சாரம், சுட்டெரிக்கும் வெயிலுன்னு பார்க்காம அனைத்து கூட்டணி கட்சி வேட்பாளர்களும் சூறாவளி பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்காங்க. பல தொகுதிகளில் வேட்பாளர்கள் நேரடியாக களத்துக்கு சென்று பிரச்சாரத்தில் ஈடுபடும் பொழுது பல தொகுதிகளில் மக்கள் விரட்டடிப்பதும் மக்கள் ஆதரவு தெரிவிப்பதும் இப்படி மாறி மாறி தேர்தல் களத்தில் பிரச்சார களத்தில் நடக்குது. தற்போது நம்ம பார்க்க இருப்பது ராமநாதபுர தொகுதி எப்படி இருக்குது, ராமநாதபுர தொகுதி மக்கள் யாருக்கு வாக்களிப்பார்கள், யாருக்கு தன்னுடைய வாக்கை செலுத்துவார்கள் அப்படிங்கிற விவரத்தை இந்த காணொளியில் நம்ம பார்க்க இருக்கிறோம். புதுவரவு மீடியா சார்பாக ஒரு கருத்து கணிப்பை ராமநாதபுரம் மக்கள்கிட்ட கேட்டதற்கு பல்வேறு கருத்துக்களை, பல்வேறு அதிர்ச்சிகரமான தகவல்களை நம்மிடம் பகிர்ந்திருக்கிறார்கள். புதுவரவு மீடியா நடத்த இந்த கருத்து கணிப்பில் பல்வேறு உண்மைகளும் வெளிவந்திருக்கிறது. அதை குறித்து தற்போது இந்த காணொளியில் பார்க்க இருக்கிறோம். ராமநாதபுர தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ் அப்படிங்கிற பெயரில் 5 ஓபிஎஸ்கள் அங்கே சுயேட்சை வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறாங்க. இதில் முக்கியமான பிரபலமான முன்னாள் முதலமைச்சரான பன்னீர்செல்வம் அவர்கள் ராமநாதபுர தொகுதியில் பாஜக ஆதரவில் சுயேட்சையாக இந்த தேர்தல் களத்தில் போட்டியிடுகிறார். இந்த சுயேட்சை வேட்பாளர்கள் 5 சுயேட்சை வேட்பாளர்கள் பன்னீர்செல்வம் அப்படிங்கிற பெயரில் நிற்கப்பட்டிருப்பதே ஒரு மிகப்பெரிய சதிதான் அப்படின்னு முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அவர்கள் திட்டவட்டமாக குற்றம் சாட்டுறாரு. இது என்னுடைய வளர்ச்சியை பொறுக்காம நான் தோல்வியை தழுவணும், நான் வெற்றி பெற்றுவிடக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தில் பல்வேறு சதிகளை தீட்டியிருக்கிறாங்க. இதையெல்லாம் மக்கள் முறியடித்து எனக்கு பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்வார்கள், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அவர்கள் ஒரு நம்பிக்கையோடு தெரிவிக்கிறார். தேர்தல் நெருங்கிட்டு இருக்குது. இன்னும் சரியாக சொல்லப்போனால் 13 நாட்கள் தான் இருக்கிறது. 19ஆம் தேதி, சரியாக 19ஆம் தேதி தமிழகத்தில் வாக்குப்பதிவு நடைபெற இருக்கிறது. இன்னும் சரியாக 13 நாட்களே உள்ள நிலையில் பல்வேறு வேட்பாளர்கள் பல்வேறு தொகுதிகளில் தீவிர பிரச்சாரத்தில் சுட்டெரிக்கும் வெயிலில் கூட பிரச்சாரத்தை மேற்கொள்கிறாங்க. அந்த வகையில் ராமநாதபுர தொகுதியில் முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் ஓட்டு கேட்டு செல்லும் இடமெல்லாம் மக்கள் செல்வாக்கு எங்களுக்கு இருக்குது, மக்கள் ஆதரவு எங்களுக்கு அதிகமாக இருக்கிறது, நாங்கள் கண்கூடாக பார்க்குறோம், நேர்லேயே அதை சந்திக்கிறோம். அதனால் இந்த தேர்தலில் நிச்சயமாக 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் நாங்கள் வெற்றி பெறுவோம் அப்படின்னு முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அவர்கள் ஒரு நம்பிக்கை தெரிவிக்கிறார். பொறுத்திருந்து பார்க்கலாம். அதாவது நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒரு 4 முனை போட்டின்னு சொல்கிறாங்க. ரொம்ப கடுமையான போட்டி, ரொம்ப தீவிரமான போட்டி. இதில் யார் வெற்றி பெறுவார்கள், யார் தோல்வி தழுவார்கள் அப்படிங்கிற மிகப்பெரிய எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியிலும் இருக்குது. அதே போல் ஊடகத்திற்கும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நிலையில் ராமநாதபுர தொகுதியில் 5 ஓபிஎஸ்கள் நிறுத்தப்பட்டிருப்பது இது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சிக்குள்ளான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. அது மக்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கலாம், ஊடகத்திற்கு அதிர்ச்சியாக இருக்கலாம். ஆனால் இது எங்களுக்கு எந்தவித அதிர்ச்சியும் இல்லை அப்படின்னு முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் சொல்கிறாரு. நம்ம அதை பொறுத்திருந்தால் பார்க்கணும். இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் ராமநாதபுர தொகுதியிலே ஏன், குறிப்பாக இந்த தொகுதியில் ஏன் நின்னார் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் மக்கள் மத்தியில் இருக்குது. அதற்கு பன்னீர்செல்வம் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, எங்களுக்கு மக்கள் செல்வாக்கு, அதாவது அதிமுகவிலிருந்து நாங்கள் வெளியேற்றப்பட்ட பிறகு எங்களுக்கு பல்வேறு இன்னல்கள், பல பிரச்சனைகள், நீதிமன்ற தீர்ப்புகளில் பின்னடைவுகள், எந்த தோல்விகள் நாங்கள் தழுவினாலும் எங்களுக்கு அது மிகப்பெரிய தோல்வியில் இறுதி தீர்ப்புன்னு ஒன்று இருக்குது. அந்த இறுதி தீர்ப்பில் நாங்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது அப்படின்னு முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் தொடர்ந்து செய்தியாளர் மத்தியில் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த சூட்சுமம், அதாவது முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அந்த நம்பிக்கைக்குரிய அந்த வார்த்தைகள் பின்னணியில் என்ன இருக்கிறது, அவருடைய நம்பிக்கை வீண் போகுமா இல்லை பலிக்குமா, அவர் அந்த கடைசி தீர்ப்பு, இறுதியான தீர்ப்பில் அவர் வெற்றி பெறுவாரா அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அதே வேளையில் ராமநாதபுர தொகுதியில் இந்த மண்ணில், இந்த தொகுதியில் ஒரு வேட்பாளராக நிறுத்தப்பட்டதற்கும் நின்று இருப்பதற்கும் என்ன காரணம் அப்படின்னா, அதிமுகவிலிருந்து என்னை வெளியேற்றிய பிறகு கட்சி கொடி, சின்னம், லெட்டர் பேடு
குறிப்பாக சொல்லப்போனால் அதிமுகவினுடைய கரவேட்டியை கூட கட்ட விடாமல் என்னை தடுத்திருக்கிறார்கள், வெளியேற்றி இருக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய சதி திட்டம், சூழ்ச்சி எல்லாமே இதில் கலந்திருக்கு. அதனால் என்னை வெளியேற்றி கொடி, சின்னம், லெட்டர் பேட்ல இருந்து கரவேட்டியை கூட, கட்சியினுடைய கரவேட்டியை கூட கட்டக்கூடாது என்று நீதிமன்றம் மூலமாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த தீர்ப்பானது தற்காலிக தீர்ப்பு தான். நாங்கள் நிச்சயமாக வெல்வோம், இறுதி தீர்ப்பில் நாங்கள் நிச்சயமாக வெல்வோம் அப்படின்னு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் சொல்கிறாரு. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு நாடாளுமன்ற தேர்தல் வாக்குறுதி மக்கள் ஓ பன்னீர்செல்வத்திற்கு வாக்களித்து அவரை வெற்றி பெற்ற பிறகு இந்த வெற்றியானது அவருக்கு எந்த மாதிரியான பலனை கொடுக்கும் அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அதே வேளையில் இந்த மாதிரியான சதி திட்டங்கள்லாம் தீட்டினா கூட எத்தனை ஓ பன்னீர்செல்வத்தை நிறுத்தினாலும் எங்களுக்கு மக்கள் செல்வாக்கு இருக்குது, முன்னாள் முதலமைச்சருங்கிற ஒரு அடையாளம் இருக்குது. புரட்சி தலைவி அம்மா அவர்களால் அடையாளம் காட்டப்பட்ட என்னை உண்மையான ஒரிஜினல் ஓ பன்னீர்செல்வம் யார் அப்படின்னு மக்களுக்கு நன்றாகவே தெரியுது. நாங்கள் தினம் தினம் சுட்டெரிக்க வெயில் கூட பார்க்காமல் மக்களை நேரடியாக சந்தித்து அவர்களிடம் ஓட்டு சேகரிக்கிற பொழுது மக்கள் எங்களுக்கு சொல்கிறாங்க, ஐயா உங்களை தெரியாதா, அம்மா அவர்களால் அடையாளம் காட்டப்பட்ட நீங்கள் 2 முறை முதலமைச்சராக இருந்திருக்கிறீங்க, அம்மா இறந்த பிறகு ஒரு முறை முதலமைச்சராக இருந்திருக்கிறீங்க, அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்ட நீங்கள் தான் ஓ பன்னீர்செல்வம் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும், உங்களுடைய சின்னம் பலாப்பழ சின்னம், இது எங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு மக்கள் நேரடியாக எங்களிடம் சொல்கிறாங்க அப்படின்னு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஒரு நம்பிக்கை தெரிவிக்கிறார். அந்த நம்பிக்கையெல்லாம் வருகிற 19ஆம் தேதி, ஏப்ரல் 19ஆம் தேதி ஓட்டு செலுத்தக்கூடிய அன்று அந்த பதிவெல்லாம் யாருக்கு ஓட்டாக மாறுகிறது, யாரை நம்பி ஓட்டு போடுகிறார்கள் என்று நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். கிட்டத்தட்ட 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் நான் வெற்றி பெறுவேன் அப்படின்னு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் நம்பிக்கையாக சொல்கிறார். அப்போ அந்த அளவுக்கு நம்பிக்கை ராமநாதபுரம் மக்கள் மீது வைத்திருக்கிறார். மக்கள் ஓ பன்னீர்செல்வம், முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மீது மக்களும் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். அந்த அடையாளம் எங்களுக்கு இருக்கிறது, இந்த மண் எங்களை காக்கும் அப்படின்னு நம்பிக்கை சொல்கிறாரு. அந்த நம்பிக்கையெல்லாம் வீண் போகுமா பலிக்குமா என்று நம்ம தேர்தல் இறுதி வாக்குப்பதிவு முடிந்து வாக்கு எண்ணிக்கை ரிசல்ட் அன்னைக்கு தான் நமக்கு தெளிவாக தெரிய வரும். அது வரைக்கும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா ஓட்டு கேட்க போகிற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா மக்களுடைய செல்வாக்கு எங்களுக்கு கூடிக்கிட்டே இருக்கிறது நாங்கள் கண்கூடா பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த சின்ன வேறுபாடுகளில் வராதா, ஓ பன்னீர்செல்வம் இத்தனை ஓ பன்னீர்செல்வம் இருக்கிற பொழுது யாருக்கு ஓட்டளிக்கணும் அப்படிங்கிற பிரச்சனை மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய குழப்பம் ஏற்படாதா அப்படின்னு கேட்டதற்கு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்ட ஓ பன்னீர்செல்வம் யாருன்னு எங்களுக்கு தெரியும், 2 முறை முதலமைச்சராக இருந்திருக்கீங்க ஐயா, நீங்கள் பலாப்பாடு சின்னம் தானே உங்களோடது, அந்த சின்னத்தில் தான் நான் ஓட்டு போடுவேன், அதில் நீங்கள் கண் கலங்காமல் இருங்க, நீங்கள் உங்களை நிரூபிக்கக்கூடிய ஒரு சதி வலையில் நீங்கள் விழுந்திருக்கிறீங்க, அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்ட நீங்கள் கண் கலங்கக்கூடாது, இந்த மண்ணில் நீங்கள் கண் கலங்கி நிற்கிறத நாங்கள் பார்க்க முடியல, எங்கள் ஓட்டு உங்களுக்கு தான் ஐயா அப்படின்னு மக்கள் சொல்கிறத நான் நேரடியாக கண்கூட பார்க்குறேன் அப்படின்னு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவருடைய கருத்தாக புதுவரவு தொலைக்காட்சிக்கு கருத்தாக பதிவேற்றிருக்கிறார். பொறுத்திருந்து பார்க்கலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தின் 2 மகன்கள் ரவீந்திரநாத் மற்றும் ஜெயபிரதீப் அவர்கள் இருவரும் தீவிர பிரச்சாரத்தில் மக்கள்கிட்ட நேரடியாக களத்துக்கு சென்று தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க. வீதி வீதியாக சென்று வீடு வீடாக சென்று ஒவ்வொரு மக்களையும் தனியாக சந்தித்து, விவசாய நிலங்களில் சந்தித்து, கடைகளுக்கு சென்று, வியாபாரம் செய்யக்கூடிய இடங்களுக்கு சென்று நேரடியாக ரவீந்திரநாத் அவர்களும் ஜெயபிரதீப் அவர்களும் நேரடியாக களத்தில் இருந்து வாக்கு சேகரிக்கிற அந்த முறை பார்த்தீங்கன்னா மிகவும், அதாவது அப்பாவை எப்படியாவது ஜெயிக்கணும், முன்னாள் முதலமைச்சர் ஐயாவை நம்ம கண்டிப்பாக ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கிற முனைப்பு 2 மகன்களும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க. முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தின் நம்பிக்கைக்குரிய நாயகனும் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தின் 2வது மகன் ஜெயபிரதீப் அவர்களின் அன்பையும் நம்பிக்கையும் பெற்றவரும் அஇஅதிமுகவின் தொண்டர் உரிமை மீட்பு குழுவின் திருப்பூர் மாவட்ட துணை செயலாளரும் தொழிலதிபருமான கனிஷ்கா சிவகுமார் அவர்கள் கடந்த 1 வார காலத்திற்கு முன்பாகவே ராமநாதபுரம் பகுதியில் அங்கேயே அவர் தங்கி தீவிர பிரச்சாரத்தில், தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருக்கிறார். வெயில் என்று பார்க்காமல், சுட்டெரிக்க கடுமையான வெயிலும் பார்க்காமல் நேரடியாக மக்களை சென்று சந்தை கூடும் இடங்களில், வியாபார இடங்களில் நேரடியாக வீடு வீடாக சென்று ஓபிஎஸ் அவர்களை எப்படியாவது வெற்றி பெற செய்தே ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு முனைப்போடு, தீவிர நம்பிக்கையோடு மக்களை நேரடியாக சந்தித்து தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கிறார் கனிஷ்கா சிவகுமார் அவர்கள். அவரை நாங்கள் தொடர்பு கொண்ட பொழுது தொலைபேசி வாயிலாக அவர்களை தொடர்பு கொண்டோம். அப்போது அவர் பல்வேறு கருத்துக்களை எங்களிடம் பகிர்ந்தார்.
அதாவது மக்கள் நாங்கள் செல்ற இடமெல்லாம் மக்களுடைய யோகபித்த வரவேற்பு வந்து முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஐயா அவர்களுக்கு இருக்குது. பலாப்பழ சின்னம் தானே ஐயாருடைய சின்னம், அந்த சின்னத்தில் நாங்கள் ஓட்டு போடுறோம். முன்னாள் முதலமைச்சராக இருந்திருக்கிறாரு. அம்மா அவர்களால் 2 முறை முதலமைச்சராக அடையாளம் காட்டப்பட்டிருக்கிறார். அம்மா இறந்த பிறகு முதலமைச்சராக இருந்திருக்கிறார். அவர் வந்து இந்த தொகுதியில் நீதியை நிலைநாட்டணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மக்கள் செல்வாக்கு அவரை எப்படி வந்து இருக்குது அப்படிங்கிற ஒரு சுய பரிசோதனைக்காக இந்த மண்ணுக்கு வந்து அவர் இந்த வேட்பாளராக எம்பி தேர்தலுக்காக வேட்பாளராக நின்றிருக்கிறார். நிச்சயமாக அவர் நான் பலாப்பழ சின்னத்தில் வாக்கு செலுத்துவோம் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து மக்கள் யோகபித்த வரவேற்பு கொடுக்குறாங்க அப்படின்னு கனிஷ்கா சிவகுமார் அவர்கள் புதுவரவு தொலைக்காட்சிக்கு எங்களுக்கு சிறப்பு பேட்டி வந்து கொடுத்திருக்கிறார். பொதுவாக பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் தொகுதியில் கடுமையான போட்டி இருக்குது. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக, திமுக பல்வேறு போட்டி நிறைந்த களமாக இருக்கக்கூடிய இந்த சூழலில் நிச்சயமாக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவார். அதுவும் குறிப்பாக வந்து 1,00,000 வாக்கு வித்தியாசத்தில் நிச்சயமாக வெற்றி பெறுவார் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து கனிஷ்கா சிவகுமார் அவர்கள் சொல்கிறாரு. பொறுத்திருந்து பார்க்கலாம். ராமநாதபுரம் தொகுதியில் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வெற்றி பெற வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது என்று அங்கே இருக்கக்கூடிய மக்கள் கருத்தாக நமக்கு வரக்கூடிய தகவலாக பார்க்கிறோம். பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.